வணக்கம். விதியின் சக்கரத்தை மதியால் வெல்லத் துடிக்கும் என் அன்பு நண்பர்களே, மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் கும்பராசி சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த விஷயம் சாதாரணமானது கிடையாது. உங்க வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாத்தி எழுதப் போற ஒரு மகா காலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கும்பராசி அன்பர்களே, தயார் நிலையில் இருங்கள். 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகள் உங்கள் வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். 7.5 சனி வந்துவிட்டதே என்று யாரும் அஞ்ச வேண்டாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இப்போது உங்கள் ராசியிலேயே அமர்ந்து உங்களை ஒரு ராஜாவாக மாற்ற தேவையான பயிற்சிகளை தரப்போகிறார். ஒரு சிற்பி எப்படி கல்லை செதுக்கி சிலையாக மாற்றுவாரோ அப்படி உங்களை செதுக்கும் இந்த பொற்காலத்தை பற்றி காதல், திருமணம், அரசியல் என அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் காதலை பற்றி பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனி காலத்துல காதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்கும். நீங்க உயிருக்கு உயிரா நம்புனவங்க உங்களை விட்டு விலகி போகலாம். இல்லனா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டைகள் வரலாம். இது ஏன்னு தெரியுமா? உங்க வாழ்க்கைக்கு சரிபட்டு வராதவங்களை சனி பகவான் அப்படியே பிரிச்சு எடுத்துருவார். இவர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நீங்க நினைச்சவங்க உங்களை ஏமாத்தும் போது வர்ற அந்த வலிதான் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனுஷனா மாத்தும். அதே சமயம் உண்மையான அன்பு உங்ககிட்ட இருந்தா அந்த அன்பு இந்த சோதனைகளை தாண்டி இன்னும் வலுவாகும். 2025 மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களோட காதல் வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் இழுபறியா இருந்த காதல்கள் கல்யாணத்துல முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா ஒண்ணு, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நிதானம்தான் இந்த வருஷத்தோட தாரக மந்திரம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன ஈகோ பிடிவாதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற அந்த பிடிவாதத்தை மட்டும் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் செய்யாது. புதுசா கல்யாணம் பண்ணணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு 2026ல ஒரு நல்ல வரன் அமையறதுக்கான யோகம் இருக்கு. குறிப்பா சொல்லப்போனா தடைப்பட்டு நின்ன கல்யாணங்கள் இப்போ தானாவே கைகூடி வரும். ஆனா வரன் பார்க்கும்போது அவசரப்படாம ஜாதகத்தை நல்லா பொருத்தி பார்த்துட்டு முடிவெடுங்க. ஏன்னா ஜென்ம சனி காலத்துல வர்ற உறவுகள் உங்க வாழ்க்கையில ரொம்ப காலத்துக்கு நிலைச்சு நிற்கும். அதனால சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் இந்த 2025 மற்றும் 2026 ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா இருக்கும். நீங்க இதுவரைக்கும் மத்தவங்களுக்காக உழைச்சு போட்ட பிச்சை எல்லாம் இப்போ உங்களுக்கு பலனா வந்து சேரும். உங்களை ஓரங்கட்ட நினைச்சவங்களுக்கெல்லாம் சனி பகவான் ஒரு சரியான பாடம் புகட்டுவார். ஆனா நீங்க மத்தவங்களை பத்தி பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களோட ஒரு வார்த்தை உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகும். அதே ஒரு வார்த்தை உங்களை சரிவுக்கும் கொண்டு வரும். புதுசா பதவி கிடைக்கிறதுக்கோ அல்லது கட்சிக்குள்ள ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கோ 2026ல நல்ல வாய்ப்பு இருக்கு. மக்கள் மத்தியில உங்களோட செல்வாக்கு கூடும். ஆனா அதுக்கு நீங்க நேர்மையா உழைக்கணும். குறுக்கு வழியில போனா சனி பகவான் தண்டிச்சிடுவார். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா 2025ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். கைக்கு வர்ற பணம் அப்படியே செலவாகிற மாதிரி இருக்கும். என்னடா எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்க மாட்டேங்குதேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த செலவுகள் எல்லாம் வீண் செலவா இல்லாம ஒரு முதலீடா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 2026ஓட கடைசியில நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய பணவரவு இருக்கும். அது ஒரு பழைய சொத்தா இருக்கலாம். இல்லனா நீங்க செஞ்ச முதலீட்டுல இருந்து கிடைச்ச லாபமா இருக்கலாம். இப்போ நீங்க போடுற உழைப்புங்கிறது ஒரு விதையை மண்ணுக்குள்ள புதைக்கிற மாதிரி. அது முளைச்சு வர்றதுக்கு கொஞ்சம் காலமாகும். ஆனா முளைச்சு வரும்போது அது ஒரு பெரிய விருட்சமா நிற்கும். யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்காதீங்க. அதே மாதிரி
ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கவும் செய்யாதீங்க. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. கால்கள்ல வலி, நரம்பு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகாலையில எழுந்து சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை பழக்கப்படுத்திக்கோங்க. சனி பகவான் உழைப்பை விரும்புறவர். அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவரோட கெடுபலன்கள் குறையும். இந்த 7.5 சனி காலத்துல மத்தவங்களுக்கு செய்யற உதவிதான் உங்களுக்கு பெரிய பரிகாரம். குறிப்பா உடல் ஊனமுற்றவங்களுக்கும், ஏழை எளியவங்களுக்கும் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது பணமா இருக்கணும்னு அவசியமில்லை. ஒருவேளை உணவா கூட இருக்கலாம். இதுதான் சனியோட கோபத்தை குறைச்சி உங்களை ஒரு ராஜாவா வாழ வைக்கும். அடுத்ததா வியாபாரம் மற்றும் தொழில்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த 2025 மற்றும் 2026 காலப்பகுதி எப்படி இருக்க போகுதுன்னு விரிவாக பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, நீங்க ஒரு சுய தொழில் பண்றவரா இருந்தா இந்த ஜென்ம சனி காலம் உங்களை ஒரு மாஸ்டர் பிளானர் ஆக்கும். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச சின்ன சின்ன தவறுகள், கணக்கு வழக்குல இருந்த குளறுபடிகள் எல்லாத்தையும் சரி செஞ்சு ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு இணையான வளர்ச்சியை அடைய போறீங்க. ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இப்போ நீங்க புதுசா ஒரு கிளையையோ அல்லது புதுவிதமான முதலீட்டையோ ஆரம்பிக்கணும்னு நினைச்சா அதை 2026 மார்ச் மாசத்துக்கு அப்புறமா தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவான் உங்களை இப்போ தரம் பார்க்குற நேரத்தில் இருக்காரு. உங்களோட பழைய வாடிக்கையாளர்கள் சில பேர் விலகி போகலாம். ஆனால் அவங்களுக்கு பதிலாக இன்னும் தரமான பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கக்கூடிய புது நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. கூட்டு தொழில் பண்ணுறவங்க மட்டும் ரொம்ப உஷாராக இருக்கணும். கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. உங்களோட உழைப்பு ஒருத்தருக்கும் லாபம் இன்னொருத்தருக்கும் போயிடாமல் பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு. அதே மாதிரி பூர்வீக சொத்து மற்றும் வாரிசு ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. பல வருஷமாக கோர்ட் கேஸுன்னு இழுபறியாக இருந்த உங்களோட பூர்வீக சொத்துக்கள் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும். இது நமக்கு கிடைக்குமான்னு நீங்கள் சந்தேகப்பட்ட விஷயங்கள் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும். ஆனால் அந்த சொத்துக்களை விற்கிற முடிவை மட்டும் இப்போதைக்கு எடுக்காதீங்க. அது பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறும். குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி பயந்துக்கிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு 2026 ஒரு நல்ல விடிவுகாலம் பிறக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, வேலை அல்லது வெளிநாடு பயணம் சார்ந்த தடைகள் எல்லாம் ஒரு பெரிய மகானோட ஆசீர்வாதத்தில் விலகும். வாரிசு இல்லாமல் வருத்தப்படுற தம்பதிகளுக்கு இந்த ஜென்ம சனி காலம் முடிஞ்சு 7.5 சனியோட கடைசி பகுதி வரும்போது ஒரு அழகான வாரிசு யோகத்தை சனி பகவான் கொடுத்தே தீருவார். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்போ ஒரு இரும்பு கவசமாக இருக்கும். கடைசியாக நான் சொல்ல வர்றது ஒன்று தான். நீங்கள் ஒரு புயலில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு பெரிய சிகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. அந்த பாதையில் இருக்கிற கற்களும் முட்களும் தான் இந்த 7.5 சனி. அதையெல்லாம் தாண்டி போயிட்டீங்கன்னா 2027 நீங்கள் தான் ஒரு மகாராஜாவாக இருப்பீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. தர்மத்தின் வழியில் நடங்க. வெற்றி நிச்சயமாக உங்கள் பக்கம்தான் இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கும்பராசி நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான ஜோதிட ரகசியங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு அந்த சனீஸ்வர பகவானை வேண்டிக் கொள்கிறேன்.